ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. ஆதியும் அந்தமும் அற்ற ஈசனின் மூல பிரதிநிதியாம் ஆதிமூல கணபதி உரைக்கின்றேன். மூலாதார கணபதி என்றே யாம் போற்றப்படுவதன் மூல காரணம் என்பது இப்பிரபஞ்சத்தின் பேரொளியாய் திகழ்கின்ற பிரபஞ்ச மூலாதார சக்கரம் எனும் மாபெரும் சுழலின் துவக்கமாய் எமது ஆன்மாற்றல்கள் திகழ்கின்றன என்பதே ஆகும். மூலாதாரம் எனும் சுழலானது சீராய் சுழன்றால் மாத்திரமே எங்கும் ஆற்றல்கள் பெருகிட இயலும். அதன் பொருட்டே ஒவ்வொரு மானுட தேகத்தினிலும் யாம் மூலாதார சுழலாக நிலைத்து ஆற்றல்களை பொழிகின்றோம். பயிற்சிகளும் முயற்சிகளும் மூலாதாரத்தினை சீராய் அமைக்கும். அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு இத்தருணத்தில் யாம் உணர்த்திட முனைவது ஓர் உன்னத நிலைப்பாடாகும். சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞானம் என்கின்ற 4 வகை ஆற்றல்களை குறித்த ஓர் மாறுபட்ட சத்தியத்தினை அனைவருக்கும் உணர்த்திடவே முற்படுகின்றோம். பல்வேறு விளக்கங்களை அனைவருமே உணர்ந்திருக்கும் நிலையில் தீர்க்கமாய் உணர்ந்து இறைவனை தெளிவாய் ஏற்பதற்கு இம்மார்க்கமானது உதவிடும். மானுடர்களுக்கு வினாக்களை உணர்த்தி விடைதனை அருளினால் தெளிவு கிட்டும் என்றே யாம் இவ்விதம் செயலாற்றுகின்றோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதற்கு பற்பல விளக்கங்கள் உண்டு. ஓர் மாற்று பாதையில் யாம் சத்தியம் உணர்த்துகின்றோம். வினாக்களை சார்ந்துள்ள காரணத்தினால் இவற்றை அனைவரும் வினாக்களாகவே உணர வேண்டும். ஏன், எப்படி, எப்பொழுது, எங்கே எனும் 4 வினாக்களும் அனைத்திற்கும் மூலமாகும். எந்த ஒரு பணியினை ஏற்றுக்கொண்டாலும் முதலில் உதிக்கும் வினா என்பது ஏன் ஏற்க வேண்டும் என்பதாகும். பின்னர் எப்படி ஏற்க வேண்டும் என்றும் எங்கே, எப்பொழுது எனும் வினாக்களும் தொடர் செயலாய் உதிக்கின்றன. மூலாதார பயிற்சிகளை சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞான மார்க்கத்தினில் ஏன், எப்படி, எப்பொழுது, எங்கே எனும் வினாக்களை உணர்த்திடவே யாம் முற்படுகின்றோம். தீர்க்கமாய் உணரக் கடவது. மூலாதார பயிற்சிகளை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று உயரான்மாக்கள் உரைக்கின்றனர். பயிற்சிகளை ஏற்க வேண்டும் எனும் சரியை சார்ந்த நிகழ்வுகள் குறித்து அறிந்தவுடன் முதலில் உதிக்கும் வினா என்பது ஏன் என்பதாகும். சரியை என்பது பயிற்சிகளை ஏற்க வேண்டும் எனும் சத்தியத்தினை வெளிப்படுத்தும். ஏன் ஏற்க வேண்டும் என்ற வினா உதிப்பதே சரியையின் முதல் வெளிப்பாடாகும். ஏன் எனும் காரணமே அனைத்து காரியங்களுக்கும் வித்திடும். ஏன் எனும் வினா உதித்தவுடன் அதற்கான காரணமே பலவாக உருமாறும். ஒரு மனிதர் ஒரு வினாவினை எழுப்புவதற்கான காரணம் என்பது மற்ற மனிதர்களின் காரணத்திலிருந்து மாறுபடும். ஏன் மூலாதார பயிற்சிகளை ஏற்க வேண்டும் என்று உயர் ஆன்மாக்கள் மாறுபட்ட முறையினில் எடுத்துரைத்தாலும் மானுடர்களின் அறிவு நிலையானது மாறுபடுவதினால் அவற்றின் சத்தியத்தினை தெளிவாய் உணர்ந்திட இயல்வதில்லை. சரியை எனப்படும் தேகம் சார்ந்த பயிற்சிகளை ஏன் ஏற்க வேண்டும்? மாறுபட்ட கோணத்தில் யாம் ஓர் விடைதனை இயம்பிட முற்படுகின்றோம். ஏன் மூலாதார பயிற்சிகளை ஏற்க வேண்டும் எனில் உடல் பொலிவுறவும், பற்றுகள் நீங்கவும், உயிராற்றல்கள் பெருகிடவும், சுழுமுனை நாடி வளர்ச்சியுற்று
உயிர் ஆற்றல்கள் மேலேற்றம் கண்டிடவும் உதவிடும் என்றே பலரும் எடுத்துரைப்பர். மனிதர்களால் எளிதினில் உணர்ந்துவிட இயலாத ஒரு மாறுபட்ட கோணத்தினில் ஏன் இப்பயிற்சிகளை ஏற்க வேண்டும் என்றே யாம் எடுத்துரைப்போம். இப்பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரமாகிய பேரொளியும் இப்பூமி கிரகத்தின் மூலாதார சக்கரமாகிய பேரோசையும் தீர்க்கமாய் இணைந்து இயங்கிட வேண்டும் எனில் மானுடர்களின் தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரமானது தீர்க்கமாய் பிணைந்து இயங்கிடல் வேண்டும். காந்தமும் அக்னியும் தீர்க்கமாய் கலப்புற ஓர் இடைப்பாலமாய் நிலைத்து செயல்புரிவதே மானுட தேக மூலாதார சக்கரம் என்றே உணருங்கள். ஏன் பூமியானது சீரற்று இயங்குகின்றது? ஏன் நில வெடிப்புகளும் நீர் பிரளயங்களும் உருவாகின்றன? ஏன் அக்னியானது தகிக்கின்றது? போன்ற வினாக்களுக்கு விடை அறிந்திடுங்கள். மானுடர்களின் தேகங்களில் உள்ள மூலாதார சக்கரமானது சீர்கேடு அடைவதே மூல காரணமாகும். ஆம், பூமியில் உருவாகும் நிலநடுக்கம் என்பது மானுட நில தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரத்தின் சீர்கேடுகளினால் உருவாகின்றது என்பதே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாகும். ஒவ்வொரு மானுடரும் மூலாதார சக்கரத்தினை தூய்மையாய் நிலைநிறுத்தினால் பூமி கிரகமும் பொலிவுறும் எனில் நில நடுக்கங்களும் வெடிப்புகளும் உருவாகிடாது காத்துவிட ஒவ்வொருவரும் தங்களது நில தேக மூலாதாரத்தினை கழிவுகளின்றி சீராய் அமைத்திடல் வேண்டும். நீர் தேக மூலாதார சக்கரம் சீரமைக்கப்பட்டால் நீர் பிரளயங்கள் தோன்றிடாது. வாயு, அக்னி மற்றும் ஆகாய தேக மூலாதார சக்கரங்கள் அனைவருக்கும் சீரமைக்கப்பட்டால் பூமி தாயானவர் பொலிவுறுவார். சுழற்சியின் வீரியம் குன்றும், காலமும் நேரமும் அபரிமிதமாய் கிட்டும், சத்திய யுகமும் பூரணமாய் பூக்கும். சரியை என்பது பயிற்சிகளை குறித்து எடுத்துரைக்க ஏன் எனும் வினாவின் மூலம் காரணம் உணரப்பட்டு கிரியையானது துவங்குகின்றது. எப்படி எனும் வினாவே இதன் தாத்பரியமாகும். எப்படி எனும் வினா கிரியை எனும் பயிற்சி நிலைகளை உணர்த்துவதுடன் அதற்கான மூல சக்தி நிலைகளையும் வெளிப்படுத்தும். ஆழ்ந்து கிரியை எனும் நிலையினை ஏற்க முற்பட்டால் எப்படி எனும் வினாவே உதிக்கும். மூலாதார பயிற்சிகளை ஏன் அனைவரும் ஏற்க வேண்டும் என்றே அறிந்து கொண்ட நிலையில் இப்பூமியில் சேதங்கள் உருவாகிடாது நிலைத்திருக்க பயிற்சிகளை எவ்விதம் ஏற்க வேண்டும் என்றே தீர்க்கமாய் உணர்ந்து செயலாற்றிடவே தோன்றிடும். எப்படி எவ்விதம் மூலாதார பயிற்சிகளை ஏற்க வேண்டும் என்றறிக. தோப்பு கரண பயிற்சிகளை ஏற்கும் தருணத்தில் மனதினை குவித்து மூலாதார சக்கரத்தினில் இருத்தி அதனோடு பிரபஞ்சத்தின் ஒளி ஆற்றல் நிறைந்த மூலாதார சக்கரமும் பூமியின் அக்னி ஆற்றல் நிறைந்த மூலாதார சக்கரமும் மையத்தில் இணைவதாக எண்ணியே பயின்றிடல் வேண்டும். மானுட தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கர மையத்தோடு பிரபஞ்ச மூலாதாரமும் பூமியின் மூலாதாரமும் இணைவதினால் ஒற்றை புள்ளியில் பெருத்த ஆற்றல் பெருக்கங்கள் நிகழும். பிரபஞ்ச மூலாதாரமும் பூமியின் மூலாதாரமும் மானுட மூலாதார மையத்தில் ஒன்றை ஒன்று உராய்வதனை உணர்ந்து பயின்றால் உன்னத நிலைகள் சித்திக்கும். எப்பொழுது பயிற்சி புரிய வேண்டும் என்பது யோக கலையினை சார்ந்தது. மூலாதார சக்கரம் என்பது விழிப்படைந்து இயங்குகின்ற தருணத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
எப்பொழுதுமே சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் மூலாதார சக்கர பிணைப்புகளை உருவாக்கும். பிரபஞ்ச பேராற்றல்களை பூமியின் மூலாதாரத்தோடு இணைப்பது சூரிய ஒளி கற்றைகளே ஆகும். குறித்த தருணத்தில் ஏற்பது யோக நிலையினை வெளிப்படுத்தும். உங்களது மூலாதாரம் சீரடைவதுடன் பிரபஞ்சத்தின் மூலாதாரமும் வீரியம் அடையும். பூமியின் மூலாதாரமும் தூய்மையுற்று ஒடுங்கும். எங்கே எனும் இறுதி வினாவே ஞானத்தினை அருளிடும். மூலாதார பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் எங்கு பயிற்சி புரிய வேண்டும் எனில் தங்களது மூலாதாரத்தினில் முழு கவனத்தினையும் செலுத்தியே பயின்றிடல் வேண்டும். முழு கவனமும் சிதறாது மூலாதாரத்தில் நிலைக்க வேண்டும். சுவாச காற்று மூலாதாரத்தினில் ஆழமாய் தேக்கமுற்று பின் வெளியேறுவதன் மூலம் பூரண ஞானம் சித்திக்கும். ஞானம் என்பது யாது எனில் இப்பிரபஞ்சத்தின் இயக்கத்தினை உணர்வதாகும். இப்பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆற்றலே மானுட ரூபமாகும் எனில் ஒவ்வொரு சக்கரங்களையும் உணரும் தருணம் பூரண ஞானம் சித்திக்கும். இறைவன் தனது தேகத்தினில் எவ்விதம் இயங்குகின்றார் என்பதனை உணர்வதே பெரும் ஞானமாகும். மூலாதார சக்கரம் என்பது மானுடர்களின் நில தேகத்தினில் சீரடைய துவங்கினால் இப்பூமியானது பிரபஞ்சத்தோடு சீராய் இணைந்து செயல்புரிய துவங்கிவிடும். நில தேக மூலாதார சக்கரமே 175 மூலாதார சக்கரங்களுக்கும் ஆதாரமாகும். எனில் மனிதர்கள் தங்களுடைய மூலாதார சக்கரத்தினில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியே செயல்புரிதல் வேண்டும். முதன்மை மூலாதார சக்கரம் வெளிப்படுத்தும் உன்னதமான ஆற்றலே ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தினை தீர்மானிக்கின்றது. அனைத்திற்குமான மூல சக்தியே விந்து சக்தியாகும். உந்து சக்தியாகிய விந்து சக்தி என்பது பிரபஞ்ச அணுக்களின் ஒளி ஆற்றலுக்கும் மூலமாகின்றது. பூமியின் அக்னிக்கும் மூலமாகின்றது. தேகத்தில் உருவாகும் விந்து சக்தி எனும் உயிர் சக்தியே நில தேகத்தின் மூலாதார சக்கரத்தின் முதன்மை ஆற்றலாகும். உயிர் சக்தியான இவ்வாற்றலானது பிந்து சக்கரமான ஆக்ஞையோடு இணைவதே பூரண முக்திக்கு வழிவகுக்கும். முதன்மை மூலாதார சக்கர ஆற்றல் என்பது நாத விந்து சக்தியே என்பதனை அனைவரும் உணருங்கள். பிரபஞ்ச பேராற்றல்களின் ஒளி சக்தியினால் உருவாகும் இச்சக்தி என்பது மூலாதாரத்தில் நிலைத்திருக்கும் வரையே மானுட தேகத்தினால் இப்பூமியில் நிலைத்து இயங்கிடவும் இயலும். இறைவனால் அருளப்படும் உயிர் சக்தியானது மற்றோர் உயிரினை படைப்பதற்கு உதவுவது போன்று தனது உயிரினை ஆன்மாவோடு பிணைப்பதற்கும் உதவிடும். ஆன்ம விடுதலைக்கு வழிவகுக்கும் மூலாதார சக்கரத்தினை சீராய் அமைப்பது ஒன்றே அதிமுக்கிய செயல் என்று உணர வேண்டும். இதன் தாத்பரியங்களை தீர்க்கமாய் உணர்வதற்கு ஆதிமூல கணபதியாகிய யாம் பூரண மார்க்கத்தினை அருளிடுவோம். யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் உங்களது ஆயுளினை விருத்தி செய்திடும் என்றே தீர்க்கமாய் உணர்ந்திடுங்கள். சிவநாடியாம் சுழுமுனை நாடியின் பூரண வளர்ச்சிக்கும் தேக பொலிவிற்கும் ஆயுள் நீடிக்கவும் ஆன்ம விடுதலைக்காகவும் உணர்ந்து ஏற்கின்ற மூலாதார பயிற்சிகளே பூரண உதவி புரியும் என்று அனைவரும் உணரக்கடவது. அன்பு நிறைந்த ஆசிகள்.